Hi and welcome to Easy Spoken English Kanji. இந்த series of videosல நம்ம long sentences using causative verbs பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம have and get complete பண்ணிட்டோம். இன்னைக்கு வீடியோவில் causative verb make யூஸ் பண்ணி long sentences frame பண்ண போகிறோம். அண்ட் இது ரிலேட்டடான டிவி ஷோ கிளிப்ஸையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோட எண்ணில். ஸோ without any further delay, let's get started. ஸோ causative verb make யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா make someone do something தான். ஆல்ரைட், ஸோ make someone do. to do யூஸ் பண்ணக்கூடாது. கெட்டுக்கு நம்ம to do யூஸ் பண்ணோம், to ப்ளஸ் verb யூஸ் பண்ணோம். இங்கே பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb தான் யூஸ் பண்ண போகிறோம். யாரையாவது ஒருத்தரை ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி செய்ய வைக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. டு காஸ் சம்திங் டு ஹேப்பன், ஏதாவது ஒன்றை நடக்க செய்வது, இல்லை யாரையாவது ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி ஈவன் மிரட்டி கூட செய்ய வைக்கலாம். அதுக்கு தான் நம்ம மேக் யூஸ் பண்ணுவோம். மேக் சம்ஒன் டூ சம்திங். ஸோ ஹேவ் சொல்லும் போது ஒரு விஷயத்தை ஒருத்தவங்களை பே பண்ணி செய்ய வச்சோம். கெட் சொல்லும் போது ஒரு விஷயத்தை ஒருத்தவங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி ஐஸ் வச்சு செய்ய வச்சோம். மேக் சொல்லும் போது ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி இல்லை மிரட்டி செய்ய வைக்கிறோம். ஓகே, make has a stronger tone compared to have and get. Okay, so இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அவளோட அம்மா அவளை தினமும் பாத்திரம் கழுவ வைக்கிறாங்க. ஓகே, பாத்திரம் கழுவ செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? ஸோ ஒரு பொண்ணு வந்து போயிட்டு பாத்திரம் கழுவுனா கழுவ மாட்டாங்க இல்லையா? நீ கழுவிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கர் டோனில் ஸ்ட்ரிக்டாக சொல்லினா தான் செய்வாங்க. ரைட்? ஸோ ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கிறாங்கன்ற அர்த்தத்தில் தான் இங்கே சொல்கிறோம். ஹர் மாம் மேக்ஸ் ஹர் டூ. மேக் சம் ஒன் டூ. ஹர் மாம்னு இருக்கிறதுனால சிங்குலர், ஸோ அதனால் மேக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். மேக்ஸ் ஹர் டூ த டிஷ்ஷஸ் எவ்ரிடே. ஸோ பாத்திரம் கழுவுறதுக்கு வாஷ் த வெசல்ஸை விட டூ த டிஷ்ஷஸ் இஸ் மோர் காமன் அண்ட் நேச்சுரல். ஓகே, ஹர் மாம் மேக்ஸ் ஹர் டூ த டிஷ்ஷஸ் எவ்ரிடே. நெக்ஸ்ட்டு, அவன் என்னை அந்த லெட்டரை எழுத வச்சான். எனக்கு எழுத விருப்பமே இல்லை, அவன் என்னை ஃபோர்ஸ் பண்ணி எழுத வச்சான்ற அர்த்தத்தில் தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஹி மேட் மீ ரைட் த லெட்டர். மேட் சம் ஒன் டூ. கரெக்டாக? மேட் மீ ரைட் த லெட்டர். ஸோ இந்த ரைட்டுன்றது டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுமானா மாறாது. மேக்கை தான் நீங்கள் டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றுவீங்க. இங்கே சிம்பிள் பாஸ்டில் இருக்கிறதுனால மேட் போட்டோம். மேக் சம் ஒன் எப்போவுமே இங்கே டூ தான். ஓகே, டூனா அந்த இடத்துல ஏதாவது ஒரு வேர்பை நம்ம எழுதுவோம். கரெக்டாக? பேஸ் ஃபார்மில் தான் இருக்கணும். அது டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகாது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், நீ பேடாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் ஏன் அவங்களையும் பேடாக ஃபீல் பண்ண வைக்கிற? ஸோ நீ ஏன் அவங்கள இந்த மாதிரி பண்ண வைக்கிற? ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி அவங்கள அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறேன்னு சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ why do you make them feel? ஓகே, மேக் சம் ஒன் டூ. மேக் தெம் ஃபீல் பேட் whenever you feel bad. நீ பேடாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் ஏன் அவங்களையும் பேடாக ஃபீல் பண்ண வைக்கிற? why do you make them feel bad whenever you feel bad? ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், அவள் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் அவள் என்ன செய்ய வச்சா? ஸோ நம்ம வேலையே நமக்கு செய்கிறது கஷ்டம். மற்றவங்க வேலையை நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். பட் அவங்க ஃபோர்ஸ் பண்ணால் செய்வோம். இந்த இடத்துல அவள் என்னை ஃபோர்ஸ் பண்ணி அவள் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வச்சான்னு சொல்ல போகிறோம். அதுக்காக நம்ம எப்படி சொல்லலாம்? ஷி மேட் மீ டூ த ஒர்க். ஷி மேட் மீ டூ த ஒர்க். எந்த வேலை? அவள் செய்ய வேண்டிய வேலை. அது இங்கிலீஷில் தட் ஷீ வாஸ் சப்போஸ் டு டூ. ஓகே, தட் ஷீ வாஸ் சப்போஸ்ட் டு டூ அப்படின்னு சொல்லலாம். அவள் செய்ய வேண்டிய வேலை, அவளுக்காக ஒதுக்கப்பட்ட வேலை. ஓகே, ஷீ மேட் மீ டூ த ஒர்க் தட் ஷீ வாஸ் சப்போஸ் டு டூ. அவள் செய்ய வேண்டிய வேலையை என்னை செய்ய வச்சா. ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன், ஒவ்வொரு வாரமும் நடத்தப்படுற ப்ரோக்ராமில் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். ஓகே, டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க தான் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். த டீச்சர்ஸ் ஷுட் மேக். இங்கே பங்கேற்க செய்ய வேண்டும் வைக்க வேண்டும்னு இருக்கிறதுனால should make someone do something, right? Should make the students participate in the programs that are conducted every week. Okay, program describe பண்ணி வந்திருக்கிற sentence எல்லா வாரமும் நடத்தப்படுகிற, that are conducted every week. All right, the teachers should make the students participate in the programs that are conducted every week. Okay, so one last example, அதுக்கப்புறம் டிவி ஷோ கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். அவளுக்கு போகிறதுல ஆர்வம் இல்லாததுனால எனக்கும் பார்ட்டியில் ஆர்வம் இல்லைன்னு என்னை சொல்ல வச்சுட்டா. ஓகே, எனக்கு ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பார்ட்டியில், பட் அவளுக்கு போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால என்னையும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல வச்சுட்டா அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ அவள் என்ன சொல்ல வச்சுட்டா? ஷீ மேட் மீ சே. என்ன சொல்ல வச்சானா, எனக்கு பார்ட்டியில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. தட் ஐ வாசன்ட் இன்ட்ரெஸ்டட் இன் த பார்ட்டி. ஓகே,
ஏன் அப்படி சொல்ல வச்சானா, சின்ஸ் ஷீ வாசன்ட் இன்ட்ரெஸ்டட் இன் கோயிங். அவளுக்கு போறதுல விருப்பம் இல்லாததுனால எனக்கும் பார்ட்டியில இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல வச்சா. ஷீ மேட் மீ சே தட் ஐ வாசன்ட் இன்ட்ரெஸ்டட் இன் த பார்ட்டி சின்ஸ் ஷீ வாசன்ட் இன்ட்ரெஸ்டட் இன் கோயிங். ஓகே, இப்போ இந்த மேக்குன்ற காசட்டிவ் வேர்ப் வர மாதிரி சில டிவி ஷோல இருந்து கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். You made me believe I could be better too. You made me believe I could be better too. யூ மேட் மீ பிலீவ் ஐ குட் பி பெட்டர் டூ. ஸோ என்னாலேயும் இன்னும் நல்லவனாக இருக்க முடியும், இன்னும் சிறப்பாக செய்ய முடியும்னு நீ என்னை நம்ப வச்ச, நீ என்னை நம்ப செய்தாய். கரெக்டா? யூ மேட் மீ பிலீவ்னா நீ என்னை நம்ப வச்ச. என்ன நம்ப வச்சேன்னா தட் ஐ குட் பி பெட்டர் டூ. தட் இல்லாமல் இங்கே சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ யூ மேட் மீ பிலீவ் வாட், அது அங்கே நவுன் கிளாஸ். தட் இல்லாமல் அந்த சென்டென்ஸை சொல்லியிருக்காங்க, ஐ குட் பி பெட்டர் டூ. என்னால் இன்னும் நல்லா இருக்க முடியும்னு நீ நம்ப வச்ச. ஓகே, த நெக்ஸ்ட் கிளிப். Coming here for 2 years now has made me believe that this is possible. Coming here for 2 years now has made me believe that this is possible. All right, இதில் என்ன சொன்னாங்கன்னா, coming here for 2 years now has made me believe that this is possible. இங்கேயும் made me believe தான். பட் எந்த விஷயம் என்னை நம்ப வச்சுது அப்படின்னா, இங்கே 2 வருஷமாக வர்றது என்னை இதுவும் சாத்தியம்னு நம்ப வச்சுது. ஓகே, கம்மிங் ஹியர் ஃபார் 2 years now, 2 வருஷமாக இங்கே வருவது என்னை நம்ப செய்தது. என்ன நம்ப செய்தது? அது அகெயின் நவுன் கிளாஸ். தட் திஸ் இஸ் பாசிபிள், இதுவும் சாத்தியம் என்று என்னை இங்கே 2 வருஷமாக வர்றது நம்ப வச்சது. ஸோ கம்மிங் ஹியர் ஃபார் 2 years now, இதுதான் இந்த சென்டென்ஸுடைய சப்ஜெக்ட். ஒரு ஜெரன் சப்ஜெக்டாக இருக்குது. ஓகே, ஒரு ஜெரன் வந்து இங்கே சப்ஜெக்டாக ஆக்ட் பண்ணுது. கம்மிங் ஹியர் ஃபார் 2 years now. அப்புறம் ஹேஸ் மேட் மீ பிலீவ். ஹேஸ் மேடுன்றது verb. someone do something. me believe that this is possible. Okay, and the last clipping for today is, and Welty, he was only with me that day because I was making him take me to an audition. And Welty, he was only with me that day because I was making him take me to an audition. and இதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, Welty, he was only with me that day because I was making him take me to an audition. அன்றைக்கி வெல்ட்டி ஏன் கூட ஏன் இருந்தான்னா, நான் அவனை ஆடிஷனுக்கு என்னை கூட்டிகிட்டு போக வச்சேன். ஓகே, அவனாக கூட்டிகிட்டு போகல, நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போக வச்சேன். அதனால் மட்டும்தான் அன்றைக்கி அவன் என் கூட இருந்தான். ஹி வாஸ் ஓன்லி வித் மீ தட் டே. அவன் எதனால் என் கூட இருந்தான் அப்படின்ற விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஐ வாஸ் மேக்கிங் ஹிம் டேக் மீ டு அன் ஆடிஷன். அவனை நான் ஆடிஷனுக்கு கூட்டிகிட்டு போக வச்சதுனால தான் அவன் என் கூட அன்றைக்கி இருந்தான் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல் ரைட், தட்ஸ் ஆல் டு டூ வித் டுடேஸ் லெசன். இன்னைக்கான லெசனில் நம்ம காசிட்டிவ் வேர்ப் மேக் யூஸ் பண்ணி லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணோம். இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சுதா பிடிச்சிருந்தான்றதை ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் டில் த வெரி எண்ட். ஐ வில் see you all in the next video. Till then, take care and bye.